ஏஞ்சல்ஸ் பிரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஜஸ்ட் பிரேயர் த 2 for 10 minutes. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம்னு இன்ட்ரோல் சொன்னோம். இன்னைக்கு மண்டே, திங்கட்கிழமை. இன்னைக்கு சிறுவர்களுக்காக, குழந்தை பருவத்தில் இருக்கிற பிறந்ததுலேருந்து குழந்தை பருவம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதுலேயும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். பட் இந்த வாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனத்தின்படி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நீதிமொழிகள் 22:8. நீதிமொழிகள் 22:8 என்ன சொல்லியிருக்கு? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இந்த வசனம் நம்ம இந்த வாரம் சொல்ல போறோம். நெக்ஸ்ட் வீக் இதே மண்டே உங்களுக்கு சிறுவர்களுக்கான ஜெபம் இருக்கும். அன்னைக்கு நம்ம கர்த்தர் என்ன வசனம் கொடுக்குறாரோ அதன்படி அன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு எனக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஸோ பிள்ளைங்களை குழந்தைங்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணும். சரிங்களா? எப்படி நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்தணும். அப்போ முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான். நம்ம நிறைய நேரம் செல்லம் கொடுத்துருவோம். ஏன்னா ஒத்தைக்கு ஒரு பிள்ளையா இருப்பாங்க, இல்லை ஒரு பொண்ணு பையனா, ஒத்தைக்கு ஒரு பொண்ணா, ஒத்தைக்கு ஒரு பையனா இருப்பாங்க. இல்லை இவந்தோ பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டா வளர்த்த கூட வயசானவங்க, பாட்டி மாறலாம், தாத்தா மாறலாம். ஏன்னா அவங்களுக்கு ரிட்டையர்ட் ஸ்டேஜ், கொஞ்சணும் பிள்ளைகளை வச்சு கொஞ்சணும். நமக்கு அவங்களோட பேச டைம் இல்லை. ஸோ பேர பிள்ளைகிட்ட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. ஸோ அதே டைம்ல அன்பு தேவை, அன்போடு வளர்க்கணும். அதே சமயத்தில் அவங்க என்ன வழியில் நடக்கணுமோ அப்படி வளர்க்கணும். அதான் அந்த வசனம் சொல்லுது, பிள்ளையானவர் நடக்க வேண்டிய வழியிலே அவன் நடக்கு. அப்போதான் முதிர் வயதுல, ஏன்னா நம்ம இப்போ அவங்க விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்புறம் அவங்க இஷ்டப்படி வாழும். அப்புறம் அழுவாயோ, என் பிள்ளை ட்ரிங்க்ஸ் அடிக்கிறான், என் பிள்ளை குடிக்கிறான், என் பிள்ளை தெருவில் சுற்றுறான், என் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை கீழ் படிக்க மாட்டேங்கிறான். அப்புறம் கிடந்து நம்ம கஷ்டப்படுவோம். ஸோ இப்போவுமே நம்ம அந்த ஜெபிச்சோம்னா நிச்சயமா கர்த்தர் அந்த மாதிரி ஒரு கிருபையை நமக்கு தந்துருப்பார். எந்த மாதிரி கிருபை? அவங்க எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துற ஒரு கிருபைய, பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தருவார். அதுக்காக ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, பரம தகப்பனே, அப்பா, இப்பொழுது சுவாமி குழந்தைகளுக்காக, இன்னைக்கு மண்டே, எவ்ரி மண்டே அந்த குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம் சுவாமி. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம் சுவாமி. பிறந்ததுல இருந்து குழந்தை பருவம் முடிகிறவங்களே இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வீட்டுல, எங்க சுத்தி இருக்கிறவங்க வீட்டுல, எங்க சர்ச்ல, எங்களுடைய பிளேஸ்ல, எங்க தமிழ்நாட்டுல, எங்க இந்தியா, எல்லாம் ஈவன் அப்ராட்ல இருக்கிற அவ்வளோ குழந்தைங்க நீங்கள் அறிவீங்க சுவாமி. ஒருவேளை எங்களுக்கு தெரியும், எங்க பிள்ளைங்க தெரியும், எங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க பிள்ளைங்க தெரியும், எங்க சர்ச்சுக்கு வர பிள்ளைங்க தெரியும், இல்ல சண்டே கிளாஸ் வர பிள்ளைங்க தெரியும். ஈவன் ஓகே, அங்கே நாங்கள் பார்க்குறோம், குட்டி பிள்ளைங்க தெரியும். ஆனா உங்களுக்கு எல்லா குட்டி பிள்ளைகளும் தெரியும் சுவாமி. இப்பொழுது அப்போ அந்த குட்டி பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவரையும், அவங்க பேரண்ட்ஸை, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸை, அப்போ இன்னும் அவங்களை பார்த்து கொள்கிற கார்டியன்ஸ் தான் இப்போ நம்மளுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீ சொல்லியிருக்கிறேன், பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அப்பா, அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தாரும், நாங்க இஷ்டப்படி வளர்க்குறோம்ப்பா, கண்ட்ரோல் பண்ண முடியல. இவன்தும் நாங்க நினைச்சா கூட எங்களால அந்த குட்டி பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க, எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனா அந்த கிருபையை உங்களால தர முடியும். இன்று அப்பா, அந்த பிள்ளைங்களை நல்ல வழியில நடத்துறதற்கு வேண்டிய பக்குவத்தையும் கிருபையும் ஆண்டவரே எப்படி நடத்தணுமோ அப்படிப்பட்ட கிருபையை ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் தருமாறு கெஞ்சுகிறோம், ஒவ்வொரு கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் தருமாறு கெஞ்சுகிறோம். யாரெல்லாம் வீட்டுல இருக்காங்களோ, ஈவன் மேட்ஸ் வச்சிருப்பாங்க, ஏன்னா அவங்க ஒர்க்கர்ஸா இருந்தா மேட்ஸ் வச்சிருப்பாங்க. ஈவன் அவங்களுக்கு கூட அந்த குட்டி பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற அறிவு, ஞானத்தை இப்பொழுது கொடுங்க சுவாமி, உங்களுடைய வசனத்தின்படி. அப்போதான்ப்பா அந்த குட்டி பிள்ளைங்க முதிர் வயது ஆகும்போது ஆண்டவரே அதை ஃபாலோ பண்ணுவாங்கப்பா. அதனால எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தாங்க. அதுக்குதான் நீங்க விசேஷமா ஜெபம் பண்ண போறோம். அந்த கிருபை எங்களுக்கு இறங்கட்டும். அப்பா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்லிருக்கீங்களே, அதே போல எங்களுக்கு
இந்த பிள்ளைங்களை எப்படி நடத்தணும் அப்படின்னு எங்களுக்கு போதித்தரும் ராஜா. அப்பா எங்களுக்கு போதித்தரும். அப்பா எங்களுக்கு டைமே இல்லை. இப்போ இருக்கிற வேர்ல்ட்ல பேரண்ட்ஸ்க்குலாம் டைமே கிடையாது. மார்னிங் ஓடுறாங்க, ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாரும் ஒர்க் பண்றாங்க, பிள்ளைய பார்க்க டைம் இல்லப்பா. அப்பா நீர் இறங்கும் ராஜா, நீர் இறங்கும். அப்பா யார் சிலவங்க வீட்டுலலாம் ஈவன் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இல்லை, அவங்க பாட்டுல வர்றாங்க, வீட்டுல இருக்காங்க. அப்பா பேரண்ட்ஸ் வர்ற வரைக்கும் இருக்காங்க. அதெல்லாம் அந்த குட்டி பிள்ளைங்க போனுக்கோ இல்ல வேற எதுக்கோ அடிமையிடக்கூடாது. நிறைய பேரண்ட்ஸ் அப்பா ஆண்டவரே அவங்களுக்கு அவங்களால முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, வீட்டுல வேலை இருக்கு, ஆண்டவரே ஆபீஸ் ஒர்க் இருக்கு, உடனே போன் எடுத்து கையில கொடுத்துறாங்க. அப்பா அதை பார்த்து சின்ன வயசுலே கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை நாங்களே உருவாக்குறோம் சுவாமி. நீ எப்பா இறங்குவோம்ப்பா, இறங்கு சுவாமி, இறங்கு சுவாமி. எப்படி வளர்க்கணும், ஒவ்வொரு நேரமும் அவங்களை எப்படி நடத்தணும், என்ன செய்ய வைக்கணும், என்ன பண்ணணும், மார்னிங் என்ன பண்ணணும், எப்படி பிரேயர் பண்ணணும், எப்படி பைபிள் வாசிக்கணும், எப்படி ஸ்கூலுக்கு போகணும், எப்படி படிக்கணும், அப்பா ஈவினிங் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நைட் எப்படி ஆண்டவரே அவங்க நல்ல ஸ்லீப், ஆண்டவரே தேவையில்லாத அந்த மொபைல் எல்லாம் பார்க்காம நல்லா தூங்கணும், கண்ணுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. அல்லது ஆண்டவரே நீங்க இறங்குவீராக இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா நான் வெறும் எங்க வீடு எங்க சுத்தி உள்ள வீடு இல்லை, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட வீடு இல்லை, உலகம் முழுவதும் உங்களுக்கு குட்டி பிள்ளைங்க இருக்காங்க. ஈவன் அப்ராட்லாம் ஆண்டவரே இஷ்டப்படி போறாங்க குட்டி வயசுல. அப்பா நீ இறங்கும் அப்பா. அந்த பேரண்ட்ஸ்க்கு பிள்ளைங்க மேல கன்சர்ன் இருந்தாங்கன்னா அப்பா அவங்களை ஒழுங்கா வளர்க்க கிருபத்தாங்க, நீர் தான் கிருபத்தாங்க. அந்த பிள்ளைங்களை ஆண்டவரே நடக்க வேண்டிய வழியிலே நடத்த அவருடைய கிருபை இறங்குவதாங்கப்பா. ஆண்டவரே என்னால நல்லபடியில் நடத்த முடியலையே, என்னால பிள்ளைங்க கூட டைம் பண்ண முடியலையே, என்னால பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுகிற ஒவ்வொரு பேருடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். அதற்கு அவங்க என்ன பண்ணணுமோ அதற்கு இப்பொழுது அவங்களுக்கு கிருபை கொடும், அந்த ஞானத்தை கொடும். யாரை வச்சு பிள்ளைங்களை நடத்தணும், எப்படி சொல்லி பிள்ளைங்களை நடத்தணும், எப்படி பிள்ளைங்களை நல்லபடி நடத்தணும், எப்படி அவங்களுக்கு கீழ்ப்படிய வைக்கணும், எல்லாவற்றுக்கும் உம்முடைய நாமத்தை கொடும். எல்லாவற்றுக்கும் மேல அதுக்காக உம்மிடம் ஜெபம் பண்ணி அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள கிருபைத்தாங்கப்பா. கிருபைத்தாங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் கிருபைத்தாங்க. ஹல்லேலூயா. அந்த கிருபை இப்பொழுது இறங்குறதுக்காக நன்றி அப்பா. பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற கிருபை. ஹல்லேலூயா. அப்பா அந்த குட்டி பிள்ளைகளை ஈவன் பிறந்த முதற்கொண்டு குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அந்த ஞானம் கொடுக்கிற அந்த கிருபை அப்பா. ஆண்டவரே அந்த நடக்கும் போது எங்கேயாவது ஓடிடக்கூடாது, எங்கேயாவது விழுந்துடக்கூடாது, அவங்களை எப்படி காப்பாற்றணும், எப்படி கடவுளை நிறைய குழந்தைகள்லாம் ஆண்டவரே சிலர் இந்த பைப்ல எங்கேயாவது விழுந்து அப்படி இறந்துருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நிறைய குட்டி பிள்ளைங்கள்லாம் இவன் மாடியிலிருந்து விழுந்திருக்காங்க. நீர் பாதுகாப்பு கொடுங்கப்பா, நீர் பாதுகாப்பை வளர்க்கிறவங்களுக்கு கிருபத்தாங்க, வளர்க்கிறவங்களுக்கு அதை கவனமா வளர்க்க கிருபத்தாங்க. ஒவ்வொரு குழந்தை இல்லாம உலகத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாரு. நீங்க எங்களுக்கு குழந்தைய கொடுத்திருக்கிறீங்க, அந்த குழந்தைய ஆண்டவரே நடக்க வேண்டிய வழியை நடத்த எங்களுக்கு கிருபத்தாங்க. அவங்ககிட்ட எப்படி பேசணும், அவங்க கேட்கறதுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்பா, அவங்க மனசு நோகாம எப்படி பாதுகாக்கணும் அப்பா, அவங்க அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வராதபடிக்கு நாங்க எப்படி பேசணும், எப்படி அவங்களை டீல் பண்ணணும். அந்த உலகத்துல ஆண்டவரே ரொம்ப கஷ்டம் குட்டி பிள்ளைங்களை வளர்க்குறது. எஸ்பெஷலா டீச்சர்ஸ் அப்படி நேரத்துல ஒப்புக்கிறோம் அப்பா. டீச்சர்ஸ்க்குலாம் ஆர்டர் யாரும் அடிக்கக்கூடாது, ஆனா எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்றது? அப்படிப்பட்ட ஞானத்தை டீச்சர்ஸ்க்கு கொடுங்கப்பா. ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்கலாம் ஆண்டவரே நடக்க வேண்டிய வழியில நடத்துறதுக்குரிய ஞானத்தை ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு கொடுக்கும்படியா கெஞ்சிக்கிறோம். அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியல. உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவங்களை நல்ல வழியில் நடத்த கிருபத்தாங்க. பெரிய காரியங்களை ஆண்டவரே ஸ்கூல் மத்தியில வீடுகள்ல பிள்ளைங்க மத்தியில செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. நடக்க வேண்டிய வழியில பிள்ளைகளை நடத்த போகிறதுக்காக நன்றி. முதிர் வயதிலும் அவங்க அந்த வார்த்தையெல்லாம் கைவிட மாட்டாங்கப்பா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கொடுக்க போயிருக்காங்க, எல்லா டீச்சர்ஸ்க்கும் கொடுக்க போகிறதாங்க, எல்லா கவுன்சிலர்ஸ்க்கும் கொடுக்க போயிருக்காங்க அப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் கைட் பண்றாங்களோ கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆண்டவரே மெயின்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்றோம். தேங்க்யூ ஜீசஸ். விசேஷித்த பிரேயரை இது கேட்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் பெற்று உங்கள் பரமபிதாவே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக்சுவலி சில்ட்ரன்காக ஜெபம் பண்ணணும்.
ஆனா எப்படி ஜூம் பண்றோம், அந்த வசனத்துல சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம ஜூம் ஒவ்வொரு வாரமும் தான் பண்ண போறோம். நம்மளா அது இதுன்னு ஜோமனோட விட ஒரு வசனத்தை வச்சு ஜோமனும் போது நிச்சயமா கர்த்தர் அந்த வசனத்தின்படி ஒரு வசனமும் வீணா போகாது. ஸோ நம்ம எப்படி ஜோமனிருக்கோம், பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அதை நடத்துறதுக்கு வேண்டிய கிருபையை கேட்டு நம்ம ஜோம் பண்ணியிருக்கோம். ஸோ நிச்சயமா அந்த ஜெபம் கேட்கப்படும். ஸோ இப்போ என்னன்னா வசனம் சொல்றோம், ஜெபம் பண்றோம். ஸோ இன்னொரு ரெக்வெஸ்ட் இருக்கு, என்னன்னா முடியும் போது ஒரு கொஸ்டின் கேட்க போறோம். அந்த கொஸ்டினுக்கு வீக்லி ஒன்ஸ், இப்போ சண்டே சர்ச்சஸ் பத்தி ஒரு கொஸ்டின், சிறுவர்களுக்கு கொஸ்டின், சிறுவர்களை பத்தி ஒரு கொஸ்டின். இது குட்டி பிள்ளைங்களும் ஆன்சர் பண்ணலாம், யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு வீக்கும் யார் நிறைய ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்கள குயிஸ் கொஸ்டின், அவங்கள வந்து லக்கி ட்ரால தேர்ந்தெடுத்து இங்கிருந்து ஒரு கிஃப்ட் அனுப்பப்படும். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம்லேருந்து ஒரு கிஃப்ட் வரும். ஓகேவா? ஸோ ஃபாலோ பண்ணுங்க, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது உலகத்தில் நிறைய பேர் ப்ரே பண்ணலாம், எல்லாருமே ப்ரே பண்ணலாம். கடவுள் வந்து ஒவ்வொருத்தரையும் யுனிக்காக பயன்படுத்துவார். நீங்கள் அதை யோசிக்கணும் நிச்சயமா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கலந்து கொடுப்பார், ஒவ்வொருத்தர் மூலமாகவும் ஒவ்வொரு விதமா செயல்படுவார். ஆக்சுவலி நான் இதை நினைக்கவே இல்லை. இன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்ண நினைச்சேன். பட் மார்னிங் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாரு, இந்த வசனத்தின்படி ஜோம் பண்ணணும். ஸோ பாருங்க, இது அவருடைய கிருபை. ஏன்னா இப்போ நம்ம ப்ரே பண்றோம்னா நான் பண்ணலாம், ஜீசஸ் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம மூலமா ஏன் மூலமா வந்து செயல்படுத்துறாரு, அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு ஜீசஸோட பாரான குழந்தைங்களை நடக்க வேண்டிய வழியில நடத்தணும். அதை நமக்கு சொல்லியிருக்கிறாரு, நம்மளை ஜோம் பண்ண வச்சிருக்கிறாரு. நிச்சயமா அதை நிறைவேற்றுவார். ஓகே, நாளைக்கு மறுபடியும் பார்க்கும் முறை நன்றி. தேங்க்யூ. God bless you all. God bless you children. Thank you.